சுதந்திர தமிழீழம் வேண்டுமா இல்லை வேறு ஏதும் தீர்வு தேவையா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும். 1833ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வசதிக்காக இலங்கை சிலோன் என்று ஒரு அமைப்புக்கு கீழே கொண்டு வந்தார்கள். அதுவரை போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் தனித்தனியாக நிர்வகித்து வந்தார்கள். இலங்கை தீவுக்கு சுதந்திரம் சொன்ன பொழுது கூட எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்தும் சமஸ்டியை கேட்டுக்கொண்டு மண்டியிட்ட நாங்கள் 1976ஆம் ஆண்டிலே பட்டுக்கோட்டையிலே மே மாதம் 14ஆம் தேதி தமிழீழ பிரகடனத்தை அதைத் தொடர்ந்து 77 நடைபெற்ற பொதுத்தேர்தலிலே ஒரு வாக்கெடுப்பாக கூட சென்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்தின் அடிப்படையிலே செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமை என்பது ஒன்றுதான். இன்று இலங்கை தீவிலே நாங்கள் தொடர்ந்தும் இன்னமும் அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நூற்றாண்டுகளாக இந்த தீவிலே ஆதிக்குடிகளாக, ஆட்சியாளர்களாக நாங்கள் இருந்த நாங்கள் பல ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்களால், போர்த்துகீசர், ஒல்லாந்தர், அதே போல பிரிட்டிஷார் போன்ற ஆக்கிரமிப்பாளர்களால் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை இழந்தோம். 1619ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாணத்தினுடைய கடைசி மன்னன், சங்கிலிய மன்னன், போர்த்துகீசரால் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இந்தியாவிலே கோவாவுக்கு கடத்தி செல்லப்பட்டு அங்கு அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு இறந்ததை தொடர்ந்து யாழ்ப்பாண சாம்ராஜ்யத்தினுடைய சரித்திரம் முடிவுக்கு வந்தது. தொடர்ந்து அந்த போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் ஆண்டவர்கள் அந்த சுதந்திரத்தை இலங்கை தீவுக்கு வழங்கி செல்வதாக கூறியவர்கள் கடைசியிலே சிங்களவரிடம் மாத்திரம் சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு அடிமைகளாக தமிழர்களை ஒப்படைத்து சென்ற ஒரு வரலாற்று தொடர்ச்சியிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இலங்கை தீவுக்கு 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு இலங்கையினுடைய 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட வருகின்ற நேரத்திலே கூட இன்று வடக்கு கிழக்கு பூராகவும் பூர்ண கரிநாள் துக்க நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு இன்றைக்கு கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலுமாக அந்த நினைவு, அந்த துக்க நாட்களுக்குரிய போராட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த அளவிலே எங்களுடைய கடந்த காலங்களிலே எங்களுடைய தலைவர்கள் பலர் சுதந்திர தினத்தை புறக்கணித்திருந்தாலும் இடையிலே வந்தவர்கள், சம்பந்தனையா, சுமந்திரன் போன்றவர்கள் சிங்கக்கொடியை முத்தமிட்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திலே தம்பதிகள் சமயம் கறந்து கொண்டு விட்டு இப்பொழுது கரிநாள் கொண்டாட முற்பட்டு அவர்கள் இறங்கி வந்ததும் ஒரு முன்னேற்றகரமான படியாகத்தான் நாங்கள் அதில் பார்க்கிறோம். அவர்களை பிளசரி அப்பாலே இதை சொல்ல வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த அடிமை வாழ்வு இன்றைக்கு சர்வதேச நீதி சட்டங்களின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு ஒரு தாயகம் இருக்கிறது, ஒரு சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு இருக்கிறால் அந்த சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது. அந்த இனப்படுகொலைக்கான ஒரு ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அது பரிகார நீதி என்றால் அது வடமொழி சொல்லு, ஈடு செய் நீதி என்ற அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அது எங்களுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தான் அமைய முடியும். அந்த சுயநிர்ணய உரிமையை ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் எங்களுடைய மக்கள் தீர்மானிக்கின்ற நிலைமைக்கு நாங்கள் இட்டு செல்ல வேண்டும். சர்வதேச ரீதி 1980களுக்கு பின்னர் பல நாடுகள் பொதுமக்கள் வாக்கெடுப்பின் பின்னர் தனி நாடுகளாக பிரிந்த வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். அவை அந்த அடிப்படையிலே தான் இந்தோனேசியாவிலிருந்து கிழக்கு தீமோர் பிரிந்தது ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம். அதன் மூலம் தென் சூடான், கொசோவோ, இவ்வாறு எத்தனையோ நாடுகள் வெவ்வேறு பிரிவின் கீழே, ஐக்கிய நாடுகள் சபையின் கீழே, ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழே, அதே போல நேட்டோ நாடுகளுடைய ஏற்பாட்டின் பேரிலே அந்த வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த வாக்கெடுப்புகளிலே தமிழ் தேசிய உணர்வாளராக இருந்த அண்மையிலே மறைந்த முத்துக்குமாரசாமி அவர்கள் பல இடத்திலே அதிலே கண்காணிப்பாளராக கலந்து கொண்டிருக்கிறார். கிழக்கு தீமோரிலே, தென் சூடானிலே அமெரிக்க ஜனாதிபதியுடைய குழுவினுடன் சென்று பல தேர்தலை கண்காணித்தவர் என்ற வகையிலே சர்வதேச ரீதியாக தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் இன்றைக்கு இவ்வளவு வீச்சாக நடைபெற்று அது இன்றைக்கு சர்வதேச நாடுகளுடைய சதியால் முறியடிக்க சூழ்நிலையிலும் கூட மீண்டும் ஆயுதமேந்தி போராட வேண்டிய தேவையில்லாமல் விட்ட இட தொடர்ச்சியின் மூலம் எங்களுடைய விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சர்வதேச ரீதியாக இருக்கிறது. அண்மையிலே கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 5 செனட்டர்கள் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு கடிதம் அளித்தார்கள், ஒரு பொது வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்று. உடனடியாக அந்த 5 செனட்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் கடிதத்தை அனுப்பி இருக்கின்றேன். அதனுடைய பிரதிகள் அமெரிக்காவினுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதராலயத்துக்கும்
அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வீர சுதந்திரம் வேண்டி எங்களுடைய ராஜ்யம் இருந்த பொழுது, சங்கிலி மன்னனுடைய ராஜ்யம், அதே வன்னிக்குள்ளே பண்டார வன்னியனுடைய ராஜ்யம் எல்லாம் இருந்த பொழுது, எங்களுடைய இலங்கை தீவிலே போர்த்துகீசர் வந்த பொழுது 3 அரசுகள் தான் இருந்தன. கோட்டை அரசு, கண்டி அரசு, யாழ்ப்பாண அரசு. யாழ்ப்பாண ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது, கோட்டை ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. ஆனால் 1815 தான் ஆங்கிலேயரால் தான் கண்டி ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது. அதற்கு முதல் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டங்களிலே ஆங்கிலேயர்கள் வந்து போராட்டத்தை, சிற்று அரசுகளை நசுக்க முற்பட்ட பொழுது தீரத்துடன் பண்டாரவன்னியன் போராடி முல்லைத்தீவில் இருந்து இருக்கக்கூடிய கோட்டையை, பீரங்கிகள் கொண்டிருந்த கோட்டையை வாள்களுடனும் அம்புகளுடனும் சென்று அந்த கோட்டையை முறியடித்து ஆயுதங்களை கைப்பற்றினார் என்று வரலாறு கூறுகிறது. 1803 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 ஆங்கிலேயர்களால் கற்சிலை மடுவிலை வைத்து பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்டார் என்று அவர்களால் நாட்டப்பட்ட அந்த நினைவு சின்னம் கூறி நிற்கின்றது. இன்று இருந்தாலும் அவர் அன்று கொல்லப்படவில்லை. அதன் பின்னர் ஆங்கிலேயர்களுடைய வரலாற்றின்படி 1811 அவர் நோய்வாய்ப்பட்டுத்தான் அந்த பண்டாரவன்னியன் மரணமடைந்ததாக வரலாறு கூறுகின்றது. இவ்வாறு ஆட்சிகளை நாங்கள் இழந்து 1815 கண்டி ராஜ்யமும் இணைந்ததன் பின்னர் தான் 1833 ஆண்டு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வசதிக்காக இலங்கை சிலோன் என்று ஒரு அமைப்புக்கு கீழே கொண்டு வந்தார்கள். அதுவரை போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் தனித்தனியாக நிர்வகித்து வந்தார்கள். ஆகவே இவ்வாறு வீரஞ்செறிந்த வரலாறு நடத்திய நாங்கள் இப்பொழுது பல நாடுகள் அந்த சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் டீகொலனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற முறைப்படி சுதந்திரம் வழங்காத நாடுகளை பற்றி ஆராய்ந்து அதற்கு தீர்வுகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்தின் அடிப்படையிலும் எங்களுடைய பல்வேறு முயற்சிகளிலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும். இலங்கை தீவுக்கு சுதந்திரம் தருவதாக சொன்ன பொழுது கூட எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்தும் சமஸ்டியை கேட்டுக்கொண்டு மண்டியிட்ட நாங்கள் 1976 ஆண்டிலே பட்டுக்கோட்டையிலே மே மாதம் 14 தமிழீழ பிரகடனத்தை, அதைத் தொடர்ந்து 77 நடைபெற்ற பொது தேர்தலிலே ஒரு வாக்கெடுப்பாக கூட சென்றது. அவை இவ்வாறு நாங்கள் சென்ற நாங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ தீர்மானிக்க முடியாது. மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் சுய நிர்ணய உரிமை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சாசனத்தின் அடிப்படையிலே செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை என்பது ஒன்றுதான். எக்ஸ்டர்னல், இன்டர்னல் என்றெல்லாம் பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாலும் சுய நிர்ணய உரிமை என்ற ஒரு விடயம் தான் சொல்லப்படுகிறது. அதை பாவிப்பது எவ்வாறு? நான் கட்சிகளை பார்த்து எல்லோரும் சுயநிர்ணய உரிமை என்றீர்கள், எவ்வாறு நீங்கள் சுயநிர்ணய பாவிக்க போகிறீர்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர்களுடைய பெயரிலே உங்கள் பேரில் எங்களுடைய தெரிவு என்று நாங்கள் செய்ய போகின்றோமா அல்லது மக்களிடம் விட போகிறோமா? மக்களுக்கு என்ன வேண்டும்? சுதந்திர தமிழம் வேண்டுமா இல்லை வேறு ஏதும் தீர்வு தேவையா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும். அந்த வகையிலே அதை நோக்கி நாங்கள் அணிவகுத்து செல்ல வேண்டும். இந்த தமிழ் தலைவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், எங்களுக்கு நடைபெற்ற அடக்குமுறைகள் எல்லாம் செய்து இன்றைக்கு தொடர்ந்தும் நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது புதிய ஆட்சியாளர்களை ஓரளவு நம்பிக்கையிலே கொண்ட மக்கள் தெரிவு செய்தார்கள். அவர்களும் இன்றைக்கு பழைய குருடி கனவை திறவடி என்பது போல அவர்களுடைய நடவடிக்கைகளும் ஆக்கிரமிப்புகளும் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் நாங்கள் எங்களுடைய தேசத்தை ஒரு திறன் நிலையிலே வைத்திருந்து சர்வதேச ரீதியாக பெறக்கூடிய தீர்வுகளை பெறக்கூடிய விதத்திலே நாங்கள் உழைக்க வேண்டும்.